நீ செஞ்ச பாவத்தினால நீ ஒரு பாவி, நீ செஞ்ச பாவத்தின் விளைவுதானே வைரஸ். இதெல்லாம் ஏன் தெரியுமா சொல்றான்? அவனுக்கு தெரியும் நீ நீதிமான் ஒன்ன உணர்ந்துட்ட, ரத்தத்துல கழுவப்பட்ட உண்மையை நீ புரிஞ்சுக்கிட்டினா நீ சிங்கமாயிருவன் அவனுக்கு தெரியும். ஏன்னா நீதிமான் என்று எவன் தன்னை உணர்கிறானோ அவன் சிங்கமாயிரான். நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாயிருப்பான். உங்கள் மனதில் நீ இயேசுவின் ரத்தத்தில் கழுவப்பட்ட நீதிமான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் தயவு செய்து. ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசிப்போம். ரோமர் 5:1 வாசிப்போம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால், நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறபடியால். இந்த வார்த்தைக்கு விரோதமாக எந்த மனுஷன் பேச முடியும் நான் கேட்கிறேன். வேதம் தெளிவாய் சொல்கிறது, இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் நீங்கள் அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டபடினால் நீங்கள் நீதிமான்கள் ஆக போறீங்களா? நீதிமான் ஆயிட்டீங்களா? வாசி. நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால். நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறபடியால். எல்லாம் சொல்லுங்க, நான் நீதிமானாய் ஆக்கப்பட்டு இருக்கிறபடியால். அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீதிமான். நீதிமான் பைபிள் சொல்லிருச்சு. இந்த பைபிளுக்கு எதிர்த்து எவன் பேசினாலும் அவனுக்கு அழிவுதான். பைபிள் சொல்லிருச்சு நான் நீதிமான், பைபிள் சொல்லிருச்சு நீங்க நீதிமான், பைபிள் சொல்லிருச்சு நாம் எல்லோரும் நீதிமான்கள். புதிய உடனே நீ பழைய ஏற்பாட்டில் இந்த வசனத்தை காட்டி நீ பாவி, நீ கொலகாரன், என்ன இதெல்லாம் எதுக்கு பிசாசு உனக்கு சொல்றான்னா உன்னை சிறுநறியாய் மாற்றுவதற்கு. ஆனால் நீதிமான் என்பதை நீ புரிந்து கொண்டா என்றால் நீ சிங்கமாயிருவ. 5ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுது நீ நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால். 5:9 வாசிங்க. 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் மறுபடியும் சொல்லு. ஒரே அதிகாரத்தில் மட்டுமே இத்தனை தடவைனா நீ புதிய ஏற்பாட்டில் எத்தனை முறை சொல்லப்பட்டிருக்க நீ நீதிமான்கள் என்று வாசிங்க. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க. பாருங்க, திரும்பவும் பைபிள் சொல்லுது நாம் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்க. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? அப்ப நீங்க என்ன உணர்றீங்க? அது தேவையில்ல. என்ன சொல்லுது அதுதான் தேவை, அதுதான் தேவை. புரியுதா உங்களுக்கு? சார் நீங்கள் ஒரு புது சோப்பு, இந்த சோப்பை போட்டால் நீங்கள் ஆள் வெள்ளையாயிருவீங்க, கலர் ஆயிருவீங்கன்னா உடனே பாத்ரூமில் போய் நல்லா கழுவி 4 தடவை சோப்பை போட்டோன்னே உங்களுக்கு வெள்ளை ஆகிட்டீங்கன்னு ஒரு உணர்வு. எப்படி வெள்ளை ஆகிட்டீங்கன்னு உணர்வு இல்லை. ஆனால் நீங்கள் ஆள் நம்ம கருகருன்னு தான் இருக்கிறோம். ஆனால் வெள்ளை ஆகிட்ட உணர்வு நேராக கண்ணாடியை பார்த்தா கண்ணாடியில் எப்படி தான் தெரியுது? கருப்புன்னு தான் தெரியுது. உடனே நீங்கள் என்ன கண்ணாடி சொல்லுது? நான் 4 தடவை சோப்பை போட்டிருக்கேன், நான் வெள்ளையாக உணர்றேன். நீ என்ன வேணாலும் உணர்ந்துக்க, ஆனால் இருக்கிறது தான் நாங்கள் காட்டுவோம். புரியுதா? அப்போ எது உண்மை? நீ உணர்றது உண்மையாக, காட்டுறது உண்மையாக? காட்டுறது தான் உண்மை. ரைட். அப்படித்தான் நீங்கள் பாவி உணர்ந்துக்காங்க. ஆனால் பைபிள் தெளிவாக சொல்லுது நீ நீதிமான். கையை தட்டுவதற்கு ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ நான் உணர்வது முக்கியம் அல்ல, பைபிள் சொல்லுவதே முக்கியம். பைபிள் நீதிமான்ட்டா கூட்டத்தில் பாஞ்சிடணும் இயேசு நாமத்தில். அப்படியே போய் கோலியாத் மேலே விழுந்துடணும், போடான்னு மேலே விழுந்துடணும் நீங்கள். ஆமாம், விழுந்த பிறகு தான் என்னப்பான்னு பேசணும். சண்டை அதாவது சொல்லுவாங்க அடிச்சுட்டு தாண்டா கேட்கணுன்ற மாதிரி விழுந்துடணும் கோலியாத்து மேலே. நீதிமான் சொல்லிட்டாரோ அவங்க விழுந்துடணும். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய் வேண்டாம். எது பாயும்? சிங்கம் பாயும், புலி பாயும். நீங்கள் நீதிமான் என்பதை உணர்ந்து விட்டால் வெறி கொண்ட வேங்கையாகி விடுவீர்கள், சினம் கொண்ட சிங்கமாகி விடுவீர்கள். அதான் ஒரு இடத்துல ஒருத்தர் கேட்பார், மதம் கொண்ட யானை என்ன செய்யும் தெரியுமா அப்படின்னு கேட்பார். நம்பியார் கேட்பார். எம்ஜிஆர் சொல்வார், சினம் கொண்ட சிங்கத்திடம் சிதறி ஓடும்டான். பிசாசு மதம் கொண்ட யானை அவங்கள்ட்ட காட்டலாம், நீங்கள் சினம் கொண்ட சிங்கமாய் நிற்பீர்கள் என்றால் எல்லாம் வெளியே போயிடும். சார், இதை நீ உணர்கிற நேரத்திலே உங்களை சுற்றி இருக்கிற பிசாசின் நிழல் விலகி ஓடுகிறது என்று நான் சொல்கிறேன். பயப்படாதீர்கள். நீங்கள் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்கலாம், மார்ச்சுவரியில் வேலை பார்க்கலாம், அல்லது இரவும் பகலும் ஜனங்களோடு தொடர்புடைய ஒரு காவல்துறையில் நீங்கள் வேலை பார்க்கலாம். பயப்படாதீர்கள். நீங்கள் நீதிமான், நீங்கள் நீதிமான். ஒரு தீங்கும் நீதிமானுக்கு வராதான். பைபிளில் நீதிமானுக்கு ஒரு தீங்கும் வராது. நீங்கள் நீதிமான்ற மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் பாதுகாப்பான ஆளாயிருங்க. அதை உணர்ந்துட்டீங்கன்னா நீங்கள் சிங்கமாயிருங்க. நீங்கள் இதுதான் தைரியத்துக்கு ரொம்ப முக்கியம். உங்களுக்குள்ள தைரியம் வளரணும்னா மறுபடியும் நீதிமான் நீதிமான் நீதிமான், பைபிள் சொல்ற நீதிமான், ரத்தத்தில் கழுவப்பட்ட நீதிமான் என்கிற உணர்வு உங்களுக்குள் கடந்து வர ஆரம்பிக்கிறது. தொடர்ந்து நீங்கள் நீதிமான் என்பதை மட்டும் உணருங்கள், தைரியம் தானா வரும்ன்றேன். தைரியத்துக்கு ஜோம் பண்ணவே பண்ணாதீங்க சார். நீங்கள் நீதிமான்ற மட்டும் சொல்லுங்க சார், அடிச்சுக்கிட்டு வரும் சார். அதான் பைபிள் சொல்லுது. எபேசியர் 6ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது, தீங்கு நாளிலே அவனுக்கு நீங்கள் எதிர்த்து நிற்க. எபேசியர் 6:13. ஆகையால் தீங்கு நாளிலே
அவைகளை நீங்கள் எதிர்க்கவும். பார்த்தீங்களா, இது என்ன நாள்? நான் சொன்னேன் தீங்கு வந்திருக்கு இந்த உலகத்தில். தீங்கு நாளில் நீங்கள் கூனி குறுகி அடி வாங்கணுமா, எலும்பி எந்திரிச்சுன்னு அடிக்கணுமா? சொல்லுங்கள் சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். தீங்கு நாளில் எந்திரிச்சு அடிக்கணும். தீங்கு நாளில் நீங்கள் எதிர்த்து நிற்கணும் தானுங்க சார் பைபிள் சொல்லுது. ஆனால் ஊழியக்காரர்கள் இன்றைக்கு பிள்ளைகளை அழைத்து குனிஞ்சு போ குனிஞ்சு போ குனிஞ்சு போ. ஆனால் பைபிள் சொல் தீங்கு நாளில் அவனுக்கு எதிர்த்து நிற்கவும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும். அப்போ நீ தைரியமாக எதிர்த்து நிற்கணும்னா நீ எதெல்லாம் இருந்தால் எதிர்த்து நிற்ப, அது இல்லாட்டி நீ குனிஞ்சுதான் நிற்ப. எது எதிர்த்து நிற்ப? 14 வசனம் வாசிங்க. எதெல்லாம் தெரிச்சுக்கணுமா? 14 சொல்லுங்க. சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும். நீதி என்கிற மார்க்கவசத்தை. பார்த்தீங்களா, பைபிள் சத்தியத்தை நீங்கள் அப்படியே கச்சையில் இழுத்து கும்முன்னு கட்டிட்டீங்க. அப்புறம் பாருங்கள், பேண்ட்டு போட்டிருக்கேன், டக்குன்னு ஒரு பெல்ட்டை மாட்டிருக்கேன், கும்முன்னு அப்படி என்ன செய்யலாம் தைரியமாக நிற்கிறோம். அதே வீட்டில் கையில் கட்டி இருக்கும்போது திடீர்னு பிள்ளைகளை தூக்கும்போது நம்ம கொஞ்சம் டர்ராக தான் இருக்க வேண்டியிருக்கு. ஏன்னா கச்சை கட்டலை. நம்ம கச்சை கட்டாத வரைக்கும் கொஞ்சம் மிரண்டு தான் இருக்கணும். ஆனால் கச்சை கட்டிட்டா தைரியமாக இருக்கலாம். வேர்ட் ஆஃப் காட் இருந்தால் எவரையும் வந்து பார்க்கலாம் நீங்கள். ஆமென். அப்படித்தான் நீதி என்கிற மார்க்கவசம் அப்படி நெஞ்சில் போட்டிருந்தீங்கன்னா அதான் இந்த பிரஸ்ட் பிளேட் அப்படி மறைச்சி நிற்குமா. என்ன குத்துனாலும் உள்ளே போகாது. ஏன்னா இரும்பு ஓட போட்டிருக்காங்க இந்த காலத்தில் தான். உட்காந்து AK-47 அடித்தாலும் கும்முன்னு தாங்குற மாதிரிலாம் வந்து இது இருக்குது பார்த்தீங்களா. அந்த மாதிரி வந்து நீதி என்கிற மார்க்கவசம். அந்த மார்க்கவசத்துக்கு பேர் நீதியாம். நான் நீதிமான், இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்டபடினால என்னுடைய அநீதி அவரோட நீதியாக மாறி, அவருடைய நீதி என்னுடைய நீதியாக மாறி இருக்குது. அதனால் எனக்குள் இருப்பது இயேசுவின் நீதி, தேவனுடைய நீதி அன்னி இருக்குன்னு சொன்ன உடனே உங்கள் நெஞ்சு என்ன செய்யுது? அப்படியே நிமிருதான். இதைத்தானே சார் சொல்லித்தரணும் மக்களுக்கு. அப்போ இந்த நீதி வந்தாலே தைரியம் வந்துடும். அதனால தான் சொல்கிறேன், இரவும் பகலும் நான் நீதிமான் என்பதை ஞாபகத்திலே வச்சிருக்கணும். அதான் பைபிள் சொல்லுது, ஒருவன் வேத வசனமாகிய கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்துட்டு பின்பு அவிடம் விட்டு போன உடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுகிறான். அதுதான் இன்றைய கிறிஸ்தவத்தின் பிரச்சனை. தங்கள் சாயலை அவர்கள் மறந்து விடுகிறார்கள். அவர்கள் சாயல் என்ன? நீதிமான் என்பது தான் சாயல். அந்த சாயலை மறந்தனால தான் யாரோ பாவின்னு சொல்கிறோன்னு நீங்கள் பயந்து போய் பாவின்றோம். ஒரு முறை சில வருஷங்களுக்கு முன்பாக என்னோடய தாயாருக்கு ஒரு மிகப்பெரிய திடீரென்று ஒரு நாள் நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது எங்கள் அப்பா என்னை எழுப்பினார். என்னென்னு பார்த்தா ஒரு 2004 ஒரு 16 வருஷத்துக்கு முன்னாடி நான் உடனே என்னென்னு போய் பார்க்குறேன். எங்கள் அம்மாவுக்கு பார்த்தா அப்படி மூச்சு விட திணறிட்டு இருக்கிறாங்க. ஃபியூ ஸ்டெப்ஸ் டு டெத்து. அதே தான், அடுத்து டெத்து, சாவு வரப்போகுது. ஏன்னா மூச்சு விடும்போது திணறாங்க, வாயிலேருந்து அப்படி சளி அப்படியே நூலாக எடுக்க வந்துக்கிட்டே இருக்குது. ப்ரீத் பண்ண முடியல. முடிஞ்சிச்சுரா அப்படின்னு எங்கள் அப்பா நான் 3 பேர் தான் இருக்கிறோம். எங்கள் அப்பா அப்படியே நின்றுட்டு இருக்கிறாரு. நான் அப்படியே பார்க்குறேன். ஒன்றே மனசில் தோணுச்சு, ஏசு கிறிஸ்து நாமத்தில் கடிந்து கொள்ளினார் கர்த்தர். இட்ஸ் ஸ்பிரிட் ஆஃப் டெத்து. என்னை துரத்து என்ன ஜீவன் அங்கே வரும். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் சொல்கிறேன், பிசாசே, மரணத்தின் ஆவியே, என் வீட்டுக்குள் வேலை செய்ய உனக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லி உன்னை கடிந்து கொள்கிறேன். உன் கையை எடு, உன் அசுத்த கருத்தை செயல் வந்து போன்னு சொல்லி தலையை கை ஜெபம் பண்ணேன். 2 செகண்ட்ஸ் தாங்க, 2 செகண்ட் தான். உன்னை ஆவியான சொன்ன கொஞ்சம் சுடுதண்ணி கொடுக்க சொல்லி கொடுத்தேன் பாருங்க, கும்முன்னு சரியாயிடுச்சு. இம்மீடியட்டாக ப்ரீத் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, சரியாயிட்டாங்க, நல்லா ஆகிட்டாங்க, தூங்கிட்டாங்க. அடுத்த நாள் 2 நாள் திரும்ப அதே இது. பிசாசு எப்பவுமே லைட்டாக திரும்ப மோதி பார்க்குறான். இப்போ இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கானா, அப்பாடா முடிஞ்சுன்னு பார்க்குறான். மோதினா திரும்ப எனக்குள்ளே என்ன செஞ்சு, திரும்ப அதே தைரியம். நான் நேற்று தான் அடி வாங்கிட்டு போயிருக்க, திரும்பவும் திருடி அவங்க வீட்டில் பிடிபட்டு ஓடி எஸ்கேப் ஆகி திரும்ப உங்கள் வீட்டில் திருடனா எவ்வளோ தைரியம் அவனுக்கு. ஏசு நாமத்தில் எடுறா கையன்னு சொல்லி 2வது முறை சரியாயிடுச்சு. ஆனால் எனக்கு லைட்டாக டயர்ட் ஆயிடுச்சு. இன்னும் எத்தனை நாள் இப்படி நம்ம வந்து இது வார்ஃபேர் பண்ணுறது. அப்போ புதிய ஏற்பாடு என் கையில் இருந்தது. அதை வாசிக்கிட்டே வரேன். 2 பேதுருல ஒரு வசனம் வாசிக்கிறேன். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 13. வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு வசனம். என்னை அப்படியே வந்து உருமாற்றின வசனங்களில் ஒன்று. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிப்போம். இதுதான் நீதி நம்மளை சிங்க மாதிரி மாற்றுற விஷயங்கள் இது ஒன்று. 1 பேதுரு 3:13 வாசிங்க. நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்களானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யாரா? கர்த்தர் கேட்கிறார். நீ நன்மையை பின்பற்றுறீல்ல? ஆமாம், ஆண்டவர் உங்கள் வார்த்தையை பின்பற்ற. நீ நன்மையை பின்பற்றினா உனக்கு எவன்டா தீமை செய்ய முடியும்? இந்த உலகத்தில் உனக்கு தீங்கு செய்கிற அளவுக்கு அதிகாரம் படைச்சவன் யாரான்னு கேட்டார். இந்த வார்த்தையின் உச்சந்தல் உள்ளங்கால் வரைக்கும் அப்படியே வீறு கொண்டு எழும்ப செய்தது.
அந்த நாட்களில் வந்து ஒரு சில வந்து மந்திர வேலைகள்லாம் செஞ்சவெல்லாம் கூட வந்து சொன்னாங்க, இவன் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்ஃபேக்ட் அவன் சொன்னதான் உண்மைன்ற மாதிரியே மந்திர வேலைகள்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் ஒரே ஒரு வார்த்தை சொன்னான், நான் நன்மையை பின்பற்றினால் எனக்கு தீமை செய்கிறவன் யார்? கோலியாத்து கேட்டான், உங்களை எதுக்குறவன் யாரான்னு. நம்மளாம் ஆவிக்குரிய கோலியாத்தான் மாறிடணும், வெறி கொண்டு வேங்கையா மாறிடணும். உங்களை தைரியப்படுத்துவதன் 2ஆம் ரகசியம், நாங்கள் நீதிமான்கள் என்கிற உணர்வு. ரத்தம் யா, கரையம் யா, ஜீவன் யா, சிலுவையா, துடிச்சாரியா, அம்புட்டையும் கொடுத்து என்ன நீதிமானாக்கி வச்சிருக்கிறாரு. வரவே போறவங்கலாம் தலையில கூட்டிட்டு போறக்க ஒன்று நீதிமானாக்கி வச்சிருக்கிறாரு. எல்லாம் சொல்லுங்க, நாங்கள் நன்மையை பின்பற்றினால் எங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? யார்? 3வது முறை அந்த வசனத்தை உள்ளே ஏறி அப்படியே வந்து இம்யூன் சிஸ்டம் கூடி இருக்கு. 3ஆவதுல வந்து பாருங்க, ஒரே அடி அன்னையோட அந்த பாம்பு செத்துச்சு. 16 வருஷம் ஆச்சு, இன்னைக்கு வரைக்கும் வரல, கிளியர் ஆயிடுச்சு. 16 இயர்ஸ். நீங்கள் எங்கள் அம்மா இறந்துன்னா 16 வருஷமாக இருந்திருக்கோம். பாருங்கள், நீங்கள் தைரியமானனால ஒரு மரணத்தை பிசாசை துரத்தி ஜீவனை 16 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறீங்க. இன்னும் எத்தனை வருஷம் எக்ஸ்டெண்ட் ஆகும் தெரியாது. உங்களால் வருஷங்களை அள்ளி தட்ட முடியும். உங்களால் நீங்கள் நீதிமானாக இருந்தால் நீங்கள் ஆளுகை செய்கிறவர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. என் அன்புக்குரியவர்களே, அதனால தான் தாவீது சொல்கிறாரு, பூமி நிலையை மாறினாலும், மலைகள் நடு சமுத்திரத்தை சாய்ந்து போனாலும், அதன் ஜலங்கள் கொந்தளித்து அதன் பெருக்கத்தினால் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் நாங்கள் பயப்படோம். என்ன சார் இது? இப்படிலாம் வாழ்ந்துருக்காங்க சார். ரகசியங்களை தட்டி கொடுத்துருக்காரு கர்த்தர். பயப்படாதீங்க. நீங்கள் பயந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஐயோ நான் பயந்துட்டேன்னா என்ன? பயப்படாதீங்க. எல்லாருமே பயப்படுறாங்க. பயப்படுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, மாறும்ன்றேன் நான். இன்னைக்கு நீ பயந்துக்கிட்டே இருந்தாலும் பயப்படாமல் சொல்லணும். ஆமாம், நீ பயப்பட, நாளைக்கு நான் பயப்பட மாட்டேன், கர்த்தரை நான் மாற்றிடுவாரியான்னு பயப்படாமல் சொல்லணும். பயந்துட்டேன்னு பயப்படக்கூடாது. நீங்கள் பயந்தாலும் பயப்படாமல் சொல்லணும். எனக்குள்ள ஒரு மாற்றம் நடந்துக்கிட்டு இருக்க, நடந்துடும், பிரச்சனை இல்லை. ஆமேன் சொல்லுங்கள். ஆமேன், ஆமேன். இந்த நம்பிக்கை இருக்குது பாருங்கள், இந்த விசுவாசம் இருக்குது பாருங்கள், அது உங்களை அப்படியே மாற்றிடும். நீங்கள் தைரியமாக இருப்பதன் 2வது ரகசியம், நீங்கள் நீதிமான் என்பதை உணர்ந்து கொள்வது தான். அதுதான் எலியாவுடைய சீக்ரெட். அவன் ஒரு வெறிகுண்ட மிருகம். அவன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ராஜாவுக்கே பயப்பட மாட்டான் சார். அவன் ஒரு மாதிரி காட்டு மிராண்டி அவன். ஆனால் படித்த பயவில்லைகளெல்லாம் வச்சு வேலை பார்க்க முடியாத போது கர்த்தர் காட்டு மிராண்டியில் எடுத்து பயன்படுத்திட்டார். அவனுக்கு வந்து ராஜா யாரும் ஒன்றும் தெரியாது. கர்த்தர் சொன்னால் போய் ஓங்கி அடித்து ஒன்றரை அடிச்சுட்டு வந்துடுவான். இப்படி ஆட்கள் நீ தேவை. எலியா போய் ராஜா பார்த்துட்டே, நீயும் உங்கள் தகப்பன் வீட்டாரும், அது வந்து என்னென்னா நீனும் உங்கள் அப்பனும் தான்டா, தான் அதனுடைய மொழிபெயர்ப்பு. ஒரு ராஜா பார்த்து அவங்க அப்பாவை பார்த்து நீங்கள் திட்டிடுவீங்களா? நீங்கள் பேசிட்டு வந்துட்டான் சார். நீயும் உன்னை பெற்றவங்க அம்புட்டு பேர் சேர்ந்து செஞ்ச நீங்கள் பண்ணி வச்ச வள்ளல் தான்டா இன்றைக்கி இப்படி இருக்கிற நாடு அப்படின்னா. இப்படிலாம் பேச முடியுமா ராஜா கிட்ட? அவனுடைய வெற்றி, அவனுடைய தைரியத்தின் ரகசியம் என்ன? எலியா வந்து ஒரு வெறி கொண்டவங்க. அவனுக்குள்ள ஒரு ரகசியம் என்னன்னா, கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறவனாகிய நான் அப்படி சொல்கிறான். ஐ எம் ஸ்டாண்டிங் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட்ன்றான். தொட்டு பாடுறா, ஐ எம் ஸ்டாண்டிங் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். அவன் தொடங்கும் போதே அதான் சொல்கிறான், கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறவனாய் நான், நிற்கிறவனாய் நான், நிற்கிறவனாய் நான். இப்படியே ஊற போட்டான் சார் அவனுக்குள்ள. ஊறணும் தம்பி, ரொம்ப முக்கியம். உள்ளே ஊறணும். ஆமாம், நைட்டு சுண்டலை ஊற போட்டால் தான் காலையில் அவிச்சு சாப்பிட முடியும் மாதிரி அப்படியே வந்து உங்களுடைய வார்த்தை, உங்களுடைய இரத்த நாளங்களுக்குள்ள தசை திசுக்கள், அந்த எவ்ரி செல்லு அப்படியே ஊறணும். அப்போ பிசாசு பார்த்தான், இவனுடைய தைரியத்தின் ரகசியம் என்ன? அவன் நீதிமான் தன்னை உணர்றான். அதான் பைபிள் சொல்லுது, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபித்தான். ஒரே ஒரு மனுஷனின் ஜெபத்தை கேட்டு 3.5 வருஷம் தேவன் வானத்தை அடைத்தார். மறுபடியும் ஜெபித்தான், தேவன் வானத்தின் மழையை கொடுத்தார். ஒருத்தன் தான் சொல்லிட்டு அடுத்த வருஷம் சொல்லுது, நீதிமான் செய்கிற ஊக்கமான வேண்டுதல். அப்படின்னா என்ன அர்த்தம்? எலியாவுக்கு நீதிமான்ற கான்சியஸ் ரொம்ப இருந்திருக்கு பாருங்க. வெறி கொண்டவங்க, தைரியமானவங்களுக்கெல்லாம் அடிப்படை விஷயம் என்ன தெரியுமா? நீதிமான் என்பது தான். அதனால தான் பிசாசு மறுபடி உன்னை பாவின்னு சொல்லி அநேகரை வச்சு பிரசங்கம் பண்ண வைக்கிறான்னு சொல்கிறேன். புரிந்துகொள். திரும்ப அங்கே போய் உட்காந்து அவன் பல்ல பிடிங்கிட்டு இருக்கிறான், பல்ல காட்டிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு என்ன அர்த்தம்? நம்முடைய தைரியத்தை பிடுங்குகிறார்கள். பைபிள் சொல்லுது, நீதிமான் தான் சிங்கம் மாதிரி இருக்க முடியும்.
28:1 நீதிமொழி 28:1 சொல்லுது நீதிமான் தான் சிங்கமாக இருக்க முடியும். ரோமர் 5:1 சொல்லுது நீதான்பா நீதிமானு. எல்லாம் சொல்லுங்க. ரோமர் 5:1 புரிஞ்சுக்கிட்டா நீதிமொழி 28:1 நடந்துரும். நீதிமொழிகள் 28:1 நடக்கணும்னா ரோமர் 5:1 நீ புரிஞ்சுக்கணும். சிங்கம் மாதிரி மாறணும்னா நான் அவர் ரத்தத்தினால நீதிமான் ஆயிட்டேன்றதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் புரியணும். நீங்கள் ஒரு ஹைப்ரிடு, அதை புரிஞ்சுக்காங்க நீங்கள். அதுதான் தைரியத்தின் 2ஆம் பெரிய ரகசியம். அப்போ பார்க்குறான் பிசாசு, இந்த எலியாட்ட இவ்வளவு வெறி பிடிச்சு திடுறானே, இவன் எங்கடா காலி பண்ணுறதுன்னு பார்த்த உடனே அவனுடைய நீதியின் மீது அவனுக்கு ஒரு தைரியம் இருக்கேன்னு சொல்லி அவன் இந்த நீதியில் கை வச்சு நீ நீதிமான் கிடையாதுடா, நீ பாவிடா அப்படின்னு ஒரு அம்பை விட்டான் சார். நேராக எலியா ஓடுறான். எங்கே போகிறான்? தப்பிச்சு ஓடுறான் எசபேலுக்கு. ஒரு ராஜாவை எதிர்த்தவனுக்கு ஒரு பொம்பளைக்கு பயந்து ஓடுறான். போய் ஒளிந்து நிற்கிறான். எலியாவே உனக்கு இங்கே என்னப்பா வேலைன்றார். எலியா சொல்கிறான், எசபேல்ன்ற அம்மா வந்து அம்பட்டையும் காலி பண்ணி போச்சு, ஆகிட்டு போகுது. இப்போ என்ன இல்லை 24 மணி நேரத்தில் தலையெடுத்துருவேன்ற. ஒன்று எப்படா கொல்ல முடியும் அப்படின்றாரு. நீ சாகா வரம் பெற்றவன்டா. இல்லைங்கய்யா வந்து என் பிதாக்களை பார்க்கலும் நான் நீதிமான் அல்லன்ட்டான். போச்சா, ஃபியூஸை பிடிக்கிட்டா லைட் எரியாது. எல்லாம் சொல்லுங்க, ஃபியூஸை பிடிக்கிட்டா லைட் எரியாது. என்ன ஃபியூஸு? நீதிமான் அப்படின்னு அந்த ஃபியூஸை போட்டிருந்தார் பிதா. அதனால் ஜக ஜக ஜகன்னு எரிஞ்சுக்கிட்டு இருந்தான். நேர எசபேல் வந்து அந்த ஃபியூஸை மட்டும் பிடிக்கிட்டான். நான் நீதிமான் அல்லன்ட்டான். என்னைக்கு நீ நீதிமான் இல்லை, நீ நல்லவன் இல்லைன்ற எண்ணம் உனக்குள்ள ஒரு நபர் பேசினான்னா அந்த நபருக்கு பின்பாக எசபேலின் ஆவி வேலை செய்கிறது. பாவம் செஞ்சது உண்மைதாயா, நாங்கள் தவறுனது உண்மைதாயா, நாங்கள் மீறுதல் செஞ்சது உண்மைதாயா, அதற்கான அடிகளை எங்கள் பெயரில் இயேசு சிலுவையில் வாங்கினார் என்பது உனக்கு தெரியவில்லையா? 2000 வருஷங்களுக்கு முன்னாடி சிலுவையில் அவர் பெற்ற பரிகாரம் உனக்கு தெரியவில்லையா? பழைய ஏற்பாட்டில் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, புதிய ஏற்பாட்டிலே நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார வழி என்று வேதம் சொல்லுகிறதே. எங்களுக்கு மன்னிக்கலையா, நிவர்த்தியை செஞ்சுட்டாராம். கையை தட்டு ஒரு அவருக்கு. அப்ப கிரியைகளை மாற்ற வேண்டியதில்லை. கிரியைகள் நீதிமான் ஆனவன் நீதிமானுக்கான கிரியைகளை செய்ய ஆரம்பிக்கிறான். இந்த ப்ராசஸ் கண்டினியூவா நடந்துகிட்டே தான் இருக்கு. இதை கொண்டு போய் தேவையில்லாமல் மற்றதில் எனக்கு வேண்டாம்னு சொல்றேன். நாங்களும் மனிதர்கள் செயல்களிலே மாற வேண்டும் என்று தான் சொல்லுகிறோம். நீதிமான இருந்து மாத்து, நீ மாத்தி நீதிமானாக முடியாது. அவ்வளவுதான் வித்தியாசம் அவங்களுக்கு நமக்குங்க. அது எல்லாத்தையும் மாத்தினா நீ நீதிமான்றாங்க. நாங்கள் நீதிமான் ஆனாதான் நீ மாற்றவே முடியும். உண்மையா இல்லையா? ஆமாம், நீதிமான் ஆனால் தான் மாற்ற முடியும். நீதிமானா நீ ஆன இயேசு ரத்தத்தில் கழுவப்பட்டு அவர் ஏற்றுக்கொண்ட நீதிமான் ஆன பிறகு நீதிமானுக்கு தான் நல்ல எண்ணம் வரும், நீதிமானுக்கு தான் மாறணுன்ற எண்ணம் வரும். அப்போ நீதிமான் ஆனால் தான் செயல்கள் மாறும். செயல்களை மாற்றி நீதிமான் ஆக முடியாது. செயல்களை மாற்றி 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 இனிமேல் நீதிமான் ஆவேன் 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 ஆவேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் அது வரைக்கும் நீ பாவி தானே, உன்னை தாக்கிக்கிட்டே இருப்பான். ஆனால் நம்மளை இன்றைக்கி தாக்க முடியாது. ஏனென்றால் ரோமர் 5:1 5:9 சொல்ல, ரத்தத்தினால் நீ நீதிமானாக்கப்பட்டிருக்கிறீர்கள், உங்கள் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுடைய ஒட்டுமொத்த தைரியத்தை அழிப்பதற்கு பிசாசு உள்ளே கொண்டு வந்து சொருகிற ஒரே ஒரு மேட்ரு என்னென்னா SIN, சின். ஒரு கூட்டத்துக்கு வந்தவன்ட்ட போய் நீ பாவம் 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 பேசினார்னா ஒரு 20,000 பேர் உட்காந்துனா 20,000 பேர் ஃபியூஸை என்ன செஞ்சுட்டார்? அவர் பிடிங்கிட்டார். அதனால தான் சில செய்தியை கேட்டோன்னே போய் கப்பரான் படுத்து தூங்கணும்னு தோணுதில்ல, அதுதான். சிலர் செய்தியை கேட்டோன்னே எதையாவது செய்யணும்னு தோணுதில்ல, அதுதான். அவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. பிசாசு பேசுனா ஃபியூஸை பிடிங்கிறோம். அதில் ஒரு ஆனந்தம், மக்களை பாவின்னு பேச வைக்கிறேன். ஆனால் ஒருத்தர் ரத்தத்தை சிந்து கொடுத்தாரு. SIN கொண்டு வந்து அங்கே SIN ஒன்று வச்சு கை வச்சான். தேவன் அந்த கை மேலே இன்னொரு கையை வச்சு CROSS கிராஸ் அப்படின்னாரு. கிராஸில் பாவத்தோட அதனுடைய வலிமையை நொறுக்கினார் தேவன். எலியா சொன்னா நான் செத்துருவேன்னு, எசபேல் சொன்னா உன்னை கொன்றுவண்டான்னு. எது நடந்துச்சு? எசபேல் செத்துட்டா. எலியா சொல்லுங்க, டேக்ஸ் அப்படிதான் சொல்றாரு. எலியா இன்னைக்கு வரைக்கும் சாகலை. The second secret of being a bold man or a daredevil or being like a lion is
அண்டர்ஸ்டாண்டிங் தட் யூ ஆர் அ ரைச்சியஸ் மேன், knowing yourself that you are a righteous man, நீங்கள் நீதிமான் என்பதை புரிந்து கொள்வது, அதை உணர ஆரம்பிக்கும்போது, அதனால தான் நீங்கள் நீதிமான் சொல்கிறதுக்கான வசனங்களை ஃபுல்லாக நீங்கள் எடுத்து படிச்சுக்கிட்டே இருக்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என் அன்புக்குரியவர்களே, டெவில் ஆல்வேஸ் சின்னை பற்றி பேசுகிறான். டு மேக் யூ வீக் எல்லாம் சொல்லுங்கள். சின் மெசேஜ் என்ன சொல்லுதா உங்களை? இட் மேக்ஸ் யூ வீக். இட் மேக்ஸ் யூ வீக். டு மேக் யூ வீக், devil is speaking about sin, but God, Holy Spirit is speaking about cross, not to make you weak but to make you rock. உன்னை கண்மலையா மாத்துறது, உன்னை கற்பாறையா மாத்துறதுக்கு தேவன் சிலுவையை பேசுறார். அதனால சில செய்தியை கேட்டால் நீங்கள் கற்பாறை ஆகிறீங்க, சில செய்தியை கேட்டால் நீங்கள் என்ன செஞ்சுறீங்க? கரைஞ்சு போயிடுறீங்க, வீக் ஆயிடுறீங்க. ஸோ டோன்ட் அட்டெண்ட் சச் அ ஃபூலிஷ் ஜகல். Don't listen such a foolish messages. ஸோ சின்னன்ற பிரசங்கம் உங்களை வீக் ஆக்குறது. ஆமேன். இந்த சுயநீதியில் உங்களை நீதிமான் ஆக்கணுன்றாங்களே, நாங்கள் நீதிமான் ஆக்கிறதான் பேச சுயநீதி சார். சுயநீதியில் நீங்கள் நீதிமானாகவே முடியாது. அதனால தான் நீங்கள் இன்னும் வீக்காகவே இருக்கிறீங்க. அந்த குற்ற உணர்ச்சி இருக்கிறது. சுயநீதியில் ஒரு நியாயப்பிரமாண கிரியைகளினாலே ஒரு நீதிமான் ஆக முடியாது. பைபிள் தெளிவாக சொல்லுது. ரோமர் 5 கலாத்தியர் 2:16 சொல்லுது, எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே நீதிமானாக முடியாது. கலாத்தியர் 2:16 ரைட். ரோமர் 5:9 சொல்லுது, நீ நியாயப்பிரமாணத்தால் நீதிமானாக முடியாது, அதனால் அவர் ரத்தத்தினால நீதிமானானது. இப்போ நான் கேட்குறேன், கிரியையினால நீதிமானாக விரும்புறியா, ரத்தத்தினால நீதிமானாக விரும்புறியா? அவங்க எல்லாம் கிரியையினால நீதிமானாக விரும்புகிறாங்களாம். ஆனால் பைபிள் சொல்லுது, ரத்தத்தினால நீ நீதிமானாகிற. கையை தட்டு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அது ஒருத்தர் சொல்கிறார், நீ பாவத்துக்கெல்லாம் நீ செஞ்ச பாவத்தை எல்லாம் நீ என்ன செய்யணும்? மன்னிப்பு கேட்கணும். இதை கேட்டுறேன். அப்படிலாம் கேட்கக்கூடாது. உண்ணாமல் என்னாமல் தண்ணி குடிக்காமல் கேட்கணும். இன்னொருத்தர் சொல்கிறார், அப்படி கேட்டால் மட்டும் போதுமா? அப்புறம் அவன் செஞ்சதுக்கெலாம் எல்லா காசையும் எல்லா இதையும் என்ன செய்யணும்? அவன் அதுக்கான பரிகாரத்தை செலுத்தி அதுக்கான ஒரு பெரிய அமௌண்ட்டே போய் திரும்ப கொடுக்கணும். அதுக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யணுன்ற. எங்கேயா இருக்கீங்க நீங்கள்? புரியல. நீ கிமுல கூட இப்படி இல்லை போல். இவங்க அந்த ஆதாம் காலத்துக்கு முன்னாடி எங்கேயோ போயிட்டாங்க. உங்களுடைய கிரியையினால் நீதிமானாக முடியாது பிரதர். அந்த செய்தியை கேட்டு நீங்கள் நீதிமானம் ட்ரை பண்ணாங்க. நீங்கள் நீதிமானம் ஒன்று தான். ரோமர் 5:1 சொல்லுது, விசுவாசத்தினாலே இயேசு என் பாவங்களுக்கான கிரயத்தை கொடுத்தார் என்கிற விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறீர்கள். அவருடைய ரத்தத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறீர்கள். சொல்கிற புரியுது உங்களுக்கு? அதுதான் இவங்க நீதிமான, நம்ம நீதிமானத்து. அது சுயநீதி. அதில் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 50 வருஷமாக பாவாரிக்கை பண்ணுன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. 50 வருஷமாக இவங்களும் கூடி அழுதுகிட்டு இருக்காங்க. என்னைக்கு தாண்டா இன்னும் நீங்கள் ஆகவே இல்லையாடான்றதான் என்னுடைய கேள்வி. என்ன ஒரு விஷயம்னா, இந்த தேசம் அழிவுக்கெலாம் காரணம் உங்களுடைய பாவங்கள். ரைட்டு, நாங்களாம் பாவி. நீங்கள் நல்லவரா இல்லையா? முதல்ல சொல்லுங்கள். ஜெபத்தை நடத்த நீங்கள் நல்லவரா இல்லையா? எனக்கு அதில் ஒரு தெளிவு கொடுங்க. நீங்கள் நல்லவர் இல்லை அப்படின்னா, உங்களாலேயே முடியலன்னா நாங்கள் எப்படி சார் மாறுறது? அந்த கேள்வி அவன் கேட்பான். நானும் பாவி தாங்க அப்படின்னீங்கன்னா, இத்தனை வருஷம் பிரசங்கம் பண்ணுற நீங்களே பாவினா, அப்போ நாங்கள்லாம் அவன்கிட்ட நீங்கள் எதிர்பார்க்குறே தப்பு. இல்லை நாங்கள் நீதிமான்னு சொல்லுங்கள், இன்னும் ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஏன்னா நீங்கள் நீதிமன்றீங்களே, கட்டாயம் தேசம் அழியாது. உங்கள் பேரில் நாங்கள் வாழ்ந்துக்குவோம். அதுவும் பதில் கிடையாது, இதுவும் பதில் கிடையாது. நீங்கள் நீதிமான் இல்லைன்னா, நீங்களே இல்லைன்னா இவங்க எப்படி நீதிமானாக முடியும்? இல்லை நீங்கள் நீதிமான் தைரியமாக சொல்லலாம். 1000 பேர் இன்றைக்கி நேரத்தில் ஒரு சின்ன போய் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காப்புல, தம்பி அப்பா வென்றால் பாவம் செய்தால் கோபம் வராதா, கொள்ளாதா? சரி, இவ்வளவு கோபம் வருதுன்னு தெரியுதுல, இப்போ நீ மாறி இருக்கியான்னு கேட்குறேன். அதுவும் இல்லை. என்னடா நீங்கள் மாறவும் மாட்டேன்றீங்க, கடவுள் கோபமாக இருக்கான்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க. எனக்கு புரியல. அவருக்காக ஃபைட் பண்ணுறாங்க சார். கடவுள் கோவப்படுவார். சரி, கோவப்படுவார், நீ மாறி இருக்கியா? நாங்கள் மாறல. அப்புறம் இதுக்கு இப்போ சண்டை போடுற நீ சார்? பீப்புள் அவன் நீதிமானா மாறிட்டு உங்கள்கிட்ட ஒன்று சொன்னானா ரைட்டு. அப்படியா? கோவத்தை பற்றி பேசுகிற நீ மாறிட்டினா, அப்போ நாங்களும் கோவத்தை பற்றி பேசுகிறோம், நாங்களும் மாறுவோம். கோவத்தை பற்றி பேசுனா இன்னும் உனக்குள்ளே மாற்றம் நடந்திருக்குல்ல, இனிமேல் நாங்களும் கோவத்தை பற்றி பேசுகிறோம்யா. நீயும் மாறவே இல்லைன்றியப்பா. ஆனால் நாங்கள் பேசுகிறோம், அன்பை பற்றி பேசுகிறோம், எங்களை மாற்றிருக்கு. உன் குடும்பத்துக்குள்ளே உன் தகப்பனை கத்தி எடுத்து நீ குத்தாமல் இருக்கிறியே, காரணம் தேவன் கோவப்படுவார்னா, நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது கூட இப்போ இந்த சகோதரியை கழுத்து அறுக்காமல் இருக்கிறியே,
ஏன் நியாயப்பிரமாணத்துக்கு பயந்தா? கொலை செய்யாதிருப்பாயின்னு இருக்கு, அதனால் கொலை செய்யாமல் இருக்கிறியா? இல்லை சட்டத்துக்கு பயந்தா? இல்லை கடவுள் கோவப்பட்டுருக்காரு கொன்றுவார்னு பயந்து கொல்லாமல் இருக்கிறியா? அவங்க மேலே வச்ச அன்பில் தானே கொல்லாமல் இருக்கிற. அப்படித்தான் அன்பு பெருகிருச்சுனாலே பாவம் நின்றும். இன்க்ரீஸ் த லவ், நாட் த கமாண்ட்மெண்ட்ஸ். ஸோ சுயநீதியில் நீங்கள் முயற்சி எடுக்கிறதுனால தான் இன்றைக்கி ஒரு பயந்துக்கிட்டே இருக்கிறோம். நம்ம சிங்கம் மாதிரி தைரியமாக இல்லை. ஆனால் என்னைக்கு அவர் இரத்தத்தினாலே நீதிமானாக இருக்கிறோம், அதுதான் நீங்கள் எல்லாம் நீங்கள் உணர்னாலும் உணராட்டினாலும் 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சிந்தின ரத்தத்தை நீங்கள் இயேசுவின் நாமத்தை ஏற்றுக்கொண்டனால அந்த ரத்தத்தில் நீதிமானாக்கப்பட்டு உட்காந்துருக்கிறீங்க. உங்களுக்கு தெரியல, நீங்கள் சிங்கம், நீங்கள் மடங்கி படுத்துருக்கிறீங்க, ஆனால் நீங்கள் சிங்கம்.